அன்றைக்கெல்லாம் திருப்பாலக்குடி காவல் நிலையத்தில் ஒரு விவாகரத்து வந்திருக்கு. பொண்ணு நம்ம புள்ள, பையன் இந்திக்காரன். இந்த மாதிரி நிறைய பொண்ணு கேட்டு வரல. இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பொண்ணு கேட்டு வட இந்திய தொழிலாளர், ஏன்னா தமிழ் சாதிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுது. ஒரு சில தனிநபர்களுடைய லாபத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தனக்குத்தானே வெட்டி கொண்டு சாவது தமிழினத்தின் எதிர்காலத்துக்கு ஒருபோதும் நல்லதல்ல. அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது தமிழ் சாதிகள் இதை தயவு செய்து உணர வேண்டும். இது 91 96 காலகட்டங்களில் அது மாதிரி அருமையாக இருந்துச்சு. இப்போ இதே செஞ்சு தமிழர்கள் தங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகணுன்றதை இங்கே இருக்க அதிகார வர்க்கம், குறிப்பாக இந்த நம்ம ஆளுகிற இந்திய இந்த ஏகாதிபத்தியமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, இங்கே ஆட்சியாளர்களாக இருக்கிற தமிழர்கள் ஒன்று திரண்டு விட்டால், தமிழர்கள் சேர்ந்து விட்டால் நாம் எதுவுமே செய்ய முடியாது, நாம் ஆட்சி ஆள முடியாது, நாம் கண்காணி வேலை சரியாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்த இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள், ஏற்கனவே ஆண்டு ஆட்சியாளர்கள், இவர்கள் ஒருபோதும் நம்மை தமிழர்களாக ஒன்றிணைய விடமாட்டார்கள். இதற்காகவே அவர்களே தூண்டிவிட்டு இந்த கொலைகளை செய்வார்கள். எத்தனை கொலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் தொடர்ச்சியாக 34 படுகொலைகள், தேவர் சமூகத்தில் சமீபத்தில் நடந்த படுகொலைகள், கோனார் சமூகத்தில் நடந்த படுகொலைகள், ஏனைய இந்த சாதியை சொல்லல அந்த சாதியில் சொல்லலன்னு சொல்லக்கூடாது, ஏனைய அனைத்து தமிழ் சாதிகளுமே தங்களுக்குள் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு செத்து கொண்டு இருந்தால் நாளைக்கு இங்கே வந்து வட்டி கடை வச்சிருக்க மார்வாடி இங்கே மாவட்ட செயலராக வந்துடும் வேற கட்சிக்கு. அதிமுகவும் திமுகவும் நாளைக்கு ஒரு மலையாளியை மாவட்ட செயலராக போட யோசிக்க மாட்டான். அப்ப இங்க இருக்கிற கோனாரும் நாடாரும் செட்டியாரும் பிள்ளமாரும் பல்லரும் பறையரும் அகமுடையரும் கல்லரும் தேவரும் நாளைக்கு தெருவில் நிற்கணும். அடுத்தபடியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில இளைஞர் செயலாளர் காவண்ணா முருகானந்தம் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். தாய் தமிழர் கட்சியினுடைய 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற, அதுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தாய் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் செல்வம் அவர்களுக்கும், ஏனைய தாய் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கும், இங்கு சிறப்புரையாற்ற வருகை தரவிருக்கிற வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவருமான அண்ணன் கே செல்வகுமார் அவர்களுக்கும், SR பாண்டியன் அவர்கள் தலைவர் தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரவை அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற காத்திருக்கிற தமிழர் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் இமயசரன் அவர்களுக்கும், பேராசிரியர் அருள்வின் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக இறுதி பேருரை ஆற்றவிருக்கிற இந்த விழாவினுடைய நாயகன் மரியாதைக்குரிய எங்கள் போற்றுதலுக்குரிய மூத்தவர் அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் இது வணக்கத்தை சொல்லி விரைவாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா சிறப்பாக பேசுகிற ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க. தாய் தமிழர் கட்சி முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களுக்கும் நாம் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதுமே தோள் கொடுத்து துணை நிற்கும் என்பதை ஏற்கனவே எங்கள் தலைவர் இதை பதிவு செய்திருக்கிறார். தாய் தமிழர் கட்சி ஏதோ முகநூல், வாட்ஸ்அப்பு, ஏதோ விளம்பரம் இந்த போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த முகநூல் அரசியல், இந்த இணையதள அரசியல், வெறுமனே அது மட்டுமே இல்லாமல் போராட்டத்தை களத்தில் நிற்கிற கட்சி தாய் தமிழர் கட்சி. அது இப்போ சமீபத்தில் நடந்த ராமநாதபுரத்தில் நடந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகையில் பார்த்தோம்னாலே தெரியும். காவல்துறையோட நேருக்கு எதிராக இப்போ இந்த இங்கே உள்ள உளவுத்துறையும் காவல்துறையும் இங்கே வந்து வெறுமனே ஆர்ப்பாட்டம் போட்டுட்டு மைக்கை பிடிச்சி அவன்கிட்ட அனுமதி வாங்கி 2 மணி நேரம் நின்று ஆளுக்காள் மூலையில் 2 ஒப்பாரி வச்சு கத்திட்டு போகிறது தான் இந்த ஆளும் அரசுகளும் காவல்துறையும் விரும்புது. ஒருபோதும் காவல்துறையோட அதிகார வர்க்கத்தோடு மல்லு கட்டுவதை இந்த இந்த வர்க்கம், இந்த அதிகார வர்க்கம், இந்த அரசுகள் விரும்புவதில்லை. அவங்க சொல்கிறத கேட்குற ஆட்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜனநாயக வழியில் நடந்தாலும் இல்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு போர்க்குணத்தோடு போராட வேண்டிய அமைப்புகளும் இயக்கங்களும் இங்கே தேவை இருக்கிறது. தாய் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளுடைய வளர்ச்சி, அது தமிழினத்தின் வளர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்லாது இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தாய் தமிழர் கட்சி பெரிய அளவிலே தன்னுடைய மாநாடுகளை, பொதுக்கூட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்த வேண்டும். அனைத்திற்கும் நாங்கள் துணை நிற்போம். அன்பு தமிழ் நெஞ்சங்கள், உங்களுக்கு நாம் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. நம்ம இப்போ ராமநாதபுரத்தில் இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போனாலுமே இப்போ கம்ப்ளீட்டாக இந்திக்காரன் தான் நிறைய இருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தயவு செஞ்சு நம்ம உணர்ந்து நிற்கணும். எதுவுமே கிடையாது. இப்போ அன்றைக்கெல்லாம் திருப்பாலக்குடியில் ஒரு காவல் நிலையத்தில் திருப்பாலக்குடி காவல் நிலையத்தில் ஒரு விவாகரத்து வந்திருக்கு. பொண்ணு நம்ம புள்ள, பையன் இந்திக்காரன்.
இந்த மாதிரி நிறைய இப்போ பொண்ணு கேட்டு வரல, இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பொண்ணு கேட்டு வட இந்திய தொழிலாளர்கள், வட இந்தியா மட்டும் இல்லாமல் அந்த மேற்கு வங்கம், அந்த ஒடிசா கிடிசான்னு சொல்லிட்டு அந்த வடகிழக்கு மாகாணங்கள், இங்கே இருக்கிற வட மாநிலங்கள், இந்த பக்கம் இருக்கிற அனைத்து இந்த இந்தியாவுடைய ஏனைய பகுதிகளிலிருந்து இங்கே வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த வந்தேரிகள்கிட்ட கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அந்த இதுக்காகவாச்சும் நமது மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். 4 வீட்டுக்காரன் பிரிஞ்சு கிடந்தா பக்கத்தூருக்காரன் ஈஸியாக வந்து ஒரு ஊரை அடிச்சுட்டு போயிடுவான்ற கதையாக இந்த நம்ம தமிழினம் இவ்வளவு அழிவுக்கு பிறகும் ஒரு இனம் வந்து தன்னை வந்து காத்துக்கொள்றதுக்கு அது ஒத்துமையாக இருக்கணும். இந்த மாநாட்டோட தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு. அது தமிழர் இன ஒற்றுமை பொதுக்கூட்டம். இந்த காலத்திற்கு தேவையான தலைப்புன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சாதிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகுது. ஒரு சில தனிநபர்களுடைய லாபத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் தனக்குத்தானே வெட்டி கொண்டு சாவது தமிழினத்தின் எதிர்காலத்துக்கு ஒருபோதும் நல்லதல்ல. அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அது தமிழ் சாதிகள் இதை தயவு செய்து உணர வேண்டும். இது 91 96 காலகட்டங்களில் அது மாதிரி அருமையாக இருந்துச்சு. இப்போ இதே செஞ்சு தமிழர்கள் தங்களுக்குள்ளே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாகணுன்றதை இங்கே இருக்க அதிகார வர்க்கம், குறிப்பாக இந்த நம்ம ஆளுகிற இந்திய இந்த ஏகாதிபத்தியமும் சரி, இந்திய அரசாங்கமும் சரி, இங்கே ஆட்சியாளர்களாக இருக்கிற தமிழர்கள் 1-2 விட்டால், தமிழர்கள் சேர்ந்து விட்டால் நாம் எதுவுமே செய்ய முடியாது, நாம் ஆட்சி ஆள முடியாது, நாம் கண்காணி வேலை சரியாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்த இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள், ஏற்கனவே ஆண்டு ஆட்சியாளர்கள், இவர்கள் ஒருபோதும் நம்மை தமிழர்களாக ஒன்றிணைய விடமாட்டார்கள். இதற்காகவே அவர்களே தூண்டிவிட்டு இந்த கொலைகளை செய்வார்கள். எத்தனை கொலை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் நடந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தில் தொடர்ச்சியாக 34 படுகொலைகள், தேவர் சமூகத்தில் சமீபத்தில் நடந்த படுகொலைகள், கோனார் சமூகத்தில் நடந்த படுகொலைகள், ஏனைய இந்த சாதியை சொல்லல அந்த சாதியில் சொல்லலன்னு சொல்லக்கூடாது, ஏனைய அனைத்து தமிழ் சாதிகளுமே தங்களுக்குள் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு செத்து கொண்டு இருந்தால் நாளைக்கு இங்கே வந்து வட்டி கடை வச்சிருக்க மார்வாடி இங்கே மாவட்ட செயலாளராக வந்துடுவான் வேற கட்சிக்கு. அதிமுகவும் திமுகவும் நாளைக்கு ஒரு மலையாளியை மாவட்ட செயலாளராக போட யோசிக்க மாட்டான். அப்போ இங்கே இருக்கிற கோனாரும் நாடாரும் செட்டியாரும் பிள்ளைமாரும் பல்லரும் பறையரும் அகமுடையரும் கல்லரும் தேவரும் நாளை தெருவில் நிற்கணும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நாம் இதையெல்லாம் உணர்ந்து நாம் சரியான பாதையில் சென்று தமிழர்களாக ஒன்று கூடி நிற்க வேண்டும். அப்படி தமிழர்களாக ஒன்று கூடி நிற்பதற்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இப்படிப்பட்ட வேலையை செய்கிற தாய் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகளுக்கு, தாய் தமிழர் கட்சி போன்ற இந்த மண் சார்ந்த இந்த மக்களை நேசிக்கின்ற கட்சிகளுக்கும் அதன் தலைமைகளுக்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி மக்களும் சரி, தமிழ் மக்களும் சரி, பெரிய அளவிலே ஆதரவினை தர வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் உங்களுக்கு தோள் கொடுத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.